ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு திஸ் ஃபேரி டேல் எபிசோட். இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோஸ் வாட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரோஸ் வாட்டர்னா என்ன, அது நம்ம வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அண்ட் நம்மளோட ஸ்கின்க்கு அது வந்து என்ன பெனிஃபிட் கொடுக்குது அண்ட் நம்மளோட ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் அது வந்து எப்படிலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் டீட்டெயிலான வீடியோவை தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரோஸ் வாட்டர்னா என்ன அப்படின்றது வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரோஸ் வாட்டர் அப்படின்றது பேருக்கு ஏற்ற மாதிரி ரோசஸ் அண்ட் வாட்டர் தான் இது. ஸோ இது வந்து thousands of yearsலேருந்து வந்து ஒரு பியூட்டி ட்ரீட்மெண்ட் அண்ட் ஒரு ஸ்கின் ட்ரீட்மெண்ட்காக வந்து யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் வந்துட்டு வாட்டரில் ஸ்டீப் பண்ணி மேக் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து சசியன் எம்பையர் காலத்தில் வந்து குறிக்குது குலாப் அண்ட் ரோஸ் அப்படின்ட்டு. ஸோ டிப்பிக்கலாக இந்த ரோஸ் வாட்டர் ப்ரொடியூசர்ஸ் வந்து எப்படி ரோஸ் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பாய்லிங் வாட்டரில் வந்து ஆட் பண்ணுறாங்க ஒரு பெரிய கண்டெய்னரில். ஸோ அதுலேருந்து வரக்கூடிய அந்த கண்டென்சேஷனை தான் அவங்க வந்துட்டு ரோஸ் வாட்டராக வந்து கலெக்ட் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கண்டென்சேஷன் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, ஒரு ஒடுக்கமாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து தண்ணி கொதிக்க வைக்கிறீங்க அப்படின்னும் போது அதில் வந்து ஒடுக்கமாக வந்துட்டு இருக்கும் பார்த்தீங்களா, தண்ணி தேங்கி இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு அவங்க ரோஸ் வாட்டராக கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து டிப்பிக்கலாக அவங்க வந்து மேக் பண்ணுற ப்ராசஸ். அண்ட் இந்த ஒரு லிட்டர் ரோஸ் வாட்டருக்கு வந்து 600 to 700 ரோஸ் ஃப்ளார்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ மோஸ்ட் காமன்லி வந்து பார்த்தீங்கன்னா ரோசஸ் வந்துட்டு சவுத் அமெரிக்காலேருந்து வந்துட்டு இருக்கு. என்னதான் வந்து they are grown in other parts of the world like ஏஷியா, நார்த் அமெரிக்கா, யூரோப் அந்த மாதிரி கண்ட்ரீஸில் அவங்க வளர்ந்தாலுமே காமனாக வந்து ரோசஸ் வந்து சவுத் அமெரிக்காலேருந்து தான் இறக்குமதி செய்யப்படுது. ஃப்ளர் அண்ட் பீஸ் ரோஸ் ஆயில் வந்து பல்கேரியன் ரோசஸ்லேருந்து வருது. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ரோஸ் வாட்டர் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ரோஸ் வாட்டர்னால நம்ம ஸ்கின்க்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் திங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்சஸ் ஸ்கின்ஸ் நேச்சுரல் ஆயில். ஸோ ரோஸ் வாட்டரில் வந்துட்டு ஒரு எபிலிட்டி இருக்குது நம்ம ஸ்கின்னை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு, ரெஃப்ரெஷிங்காக வச்சுக்கிறதுக்கு அண்ட் ஒரு ரீவைட்டலைஸ் ஸ்கின் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற எல்லா பெனிஃபிட்ஸும் இந்த ரோஸ் வாட்டரில் இருக்குது. செகண்ட் திங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன் ஹெல்ப் ரெடியூஸ் த லுக் ஆஃப் டெம்பரரி ரெட்னஸ். ஸோ பேசிக்கலி நம்ம எல்லாருக்குமே வந்து அங்கங்கே ரெட்னஸாக இருக்கும் பார்த்தீங்களா ஸ்கின்ல. ஸோ அதெல்லாமே வந்துட்டு இந்த ரோஸ் வாட்டர் வந்து அதோட அப்பியரன்ஸை வந்து குறைக்க பார்க்கும். அண்ட் அது கூட வந்து சேர்ந்து நம்மளுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட்னஸ் வரும் பார்த்தீங்களா, அதுலேருந்தும் இந்த ரோஸ் வாட்டர் வந்து ஒரு விடுதலை தருது. அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு நம்ம ஸ்கின்க்கு வந்து ஒரு காமான ஒரு சூத்திங்கான எஃபெக்ட் வந்து கொடுக்கும். தேர்ட் பெனிஃபிட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் டு நேச்சுரலி ஹைட்ரேட். ஸோ பேசிக்கலி இந்த ரோஸ் வாட்டர் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ஹைட்ரேஷன் வந்து கொடுக்கும், ஒரு மாய்ஸ்சர்டாக வச்சுக்கும் நம்ம ஸ்கின்னை, ஒரு ரீஜெனரேட் பண்ணி ஒரு புதுவான ஒரு ஸ்கின்னை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அண்ட் ஹைட்ரேஷனை வந்து பூஸ்ட் பண்ணும். இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நம்ம வந்து சொல்லிகிட்டே போகலாம். ஸோ பேசிக்கலி ஒரு பாட்டம் லைன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்ரேட்டடாக மாய்ஸ்சர்டாக ஸ்கின்னை வந்து வச்சிருக்கும். ஸோ ஃபோர்த் விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் விச் நரிஷ் அண்ட் ப்ரொடெக்ட் யுவர் ஸ்கின். ஸோ இதில் வந்துட்டு இந்த ரோஸ் வாட்டரில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்றதுனால நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் வந்து அது நம்மளுக்கு கொடுத்து நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ ஃபிஃப்த் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன் ப்ரிவென்ட் ஃபைன் லைன்ஸ், wrinkles and diminish the look of existing ones. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த wrinkles, இந்த ஃபைன் லைன்ஸ் இதெல்லாம் வந்து தெரியுது அப்படின்றதுனால தானே. ஸோ அதோடைய லுக் எல்லாமே இது வந்து டிமினிஷ் பண்ணிட்டு அண்ட் இனிமேலும் நம்மளுக்கு ஃபைன் லைன் wrinkles-லாம் வராமல் இருக்கிறதுக்கு அது வந்து ப்ரிவென்ட்டும் பண்ணுது. சிக்ஸ்த் விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கேன் ஹெல்ப் அன்க்ளாக் போர்ஸ் அண்ட் கிவ்ஸ் பிரைட்டர் காம்ப்ளெக்ஷன். ஸோ பேசிக்கலி நம்ம வந்து போர்ஸ்லாம் கிளாக் ஆகிருக்கும் இல்லையா, டர்ட்ஸ் டாக்ஸின்ஸ் அதெல்லாம் உள்ளே போயிட்டு கிளாக் ஆகிருக்கும் இல்லையா டெய்லியுமே. ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு வந்து இந்த ரோஸ் வாட்டர் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு பிரைட்டர் காம்ப்ளெக்ஷனும் அது வந்து தருது. செவன்த் விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் மினிமைசஸ் த அப்பியரன்ஸ் ஆஃப் லார்ஜ் போர்ஸ். நம்ம எல்லாருக்குமே வந்து ஓப்பன் போர்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த போர்ஸ்லாம் ரொம்ப லார்ஜாக இருக்கும் நம்ம ஸ்கின்லன்னு வச்சுக்கோங்களேன். அதோட அப்பியரன்ஸஸ் வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு இந்த ரோஸ் வாட்டர் வந்து ஹெல்ப் பண்ணுது நம்மளுக்கு. அண்ட் இந்த ரோஸ் வாட்டர்ல பாத்தீங்கன்னா கிளாரிஃபை அண்ட் பேலன்ஸ் பண்ற ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸுமே இருக்கு. ஸோ எய்த் விஷயம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் கேன் டைட்டன் யுவர் ஸ்கின். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டைட்டான ஒரு ஃபர்மான ஒரு பேபி சாஃப்ட் பிளம்பான ஸ்கின் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே இந்த டோனிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்றதுனால நம்மளுக்கு ஒரு பேபி சாஃப்ட் ஒரு பிளம்பியான ஸ்கின் வந்து கொடுக்கும். நைன்த் விஷயம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் கேன் ப்ரொவைட் கிளீன் பேஸ் ஃபார் யுவர் நியூட்ரியன்ஸ். ஸோ இதுல வந்துட்டு நேச்சுரலா அந்த கிளென்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்றதுனால பக்காவாக நம்மளுடைய டெய்லி ஸ்கின் கேர் ரொட்டீனில் இது வந்து நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ அருமையான விஷயம் பண்ணதில்ல இந்த ரோஸ் வாட்டர். ஸோ இவ்வளோ அருமையான விஷயம் பண்ணுற இந்த ரோஸ் வாட்டர் எப்படி நம்ம வந்து வீட்டிலே வந்து நேச்சுரலாக ஒரு ஆர்கானிக்காக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றது வந்து நம்ம வந்து பார்க்கலாம்.
ரோஸ் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டிலே சிம்பிளான ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் நம்மளுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் பெட்டல்ஸ் தான். ஸோ உங்கள்கிட்ட என்ன ரோஸ் இருக்கோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து பன்னீர் ரோஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றதுனால நான் அதை வந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அந்த ரோஸ் பெட்டல்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு ஹாட் வாட்டர் வந்து தேவை. ஸோ அதுதான் நான் எடுத்திருக்கேன். பாயில் பண்ண வாட்டர், ரொம்ப கொதிக்கன்னு கிடையாது, ஓரளவுக்கு வந்துட்டு கொதிச்சிருக்க வாட்டர். அண்ட் இதில் இப்போ நம்ம வந்து ரோஸ் பெட்டல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 to 6 ரோசஸ் தான் எடுத்திருப்பேன். அதோட பெட்டல்ஸ் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ ரோஸ் பெட்டல்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஒரு 6 to 7 ரோசஸில் மீடியம் சைஸ் ரோசஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் நல்லா அந்த தண்ணியில் வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டு இம்மர்ஸ் பண்ணி வைக்கலாம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான வாட்டர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 1.5 to 2 glasses ஆஃப் வாட்டர் வந்து எடுத்திருக்கேன் ஒரு 5 to 6 ரோசஸ்க்கு. ஸோ உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் நீங்களே கூட பார்த்துக்கலாம். ஸோ நல்லா மூழ்கிற அளவுக்கு வந்துட்டு பார்த்துக்கோங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரோஸ் வாட்டர் வந்து நிறைய விதமாக ப்ரிப்பேர் பண்ணலாம், பட் இதுதான் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியஸ்டான ஸ்டெப். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து மூடி வச்சிடலாம். ஸோ நான் வந்து இங்கே வந்து 2 to 3 hours வந்து இருக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் நான் ஆக்சுவலி ஒரு 6 hours வச்சுருப்பேன். இப்போ வந்து ஊறி இருக்குது அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ 6 hoursக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அமேசிங்கான ரோஸ் வாட்டர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த ரோஸஸ் எல்லாம் ஃபேட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து பியூரான ஆர்கானிக்கான ரோஸ் வாட்டர் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதை வந்துட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நீங்கள் வந்து போட்டுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த லெஃப்ட் ஓவர் வந்து தூக்கி போட்டுறாதீங்க. அது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்து வீடியோட எண்டில் சொல்கிறேன். அண்ட் பார்த்திங்களா, ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம வந்து எடுத்து வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் எது இருக்கோ அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பட் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா வெல் அண்ட் குட், அதை நீங்கள் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 1 month வந்து தாக்கு பிடிக்கும். ஸோ இதுதான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக். நான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்சஸ் காட்டியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு அது வந்து ஒரு நல்ல ரோஸ் வாட்டர் நம்மளுக்கு கொடுத்துருக்கு அப்படின்ற பிக்சர் வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க எப்படி நம்ம வீட்டிலே வந்து சிம்பிளாக அந்த ரோஸ் வாட்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்கள் வந்து ரெஃப்ரிஜரேட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு 1 month கிட்ட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் வேணும் அப்படின்ற பட்சத்தில், உங்களுக்கு டைம் இருக்குது, உங்களுக்கு பொறுமை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து 15 daysக்கு ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இப்போது நீங்கள் வந்து இன்கேஸ் நீங்கள் கடையில் போய் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னெல்லாம் நீங்கள் வந்துட்டு பார்த்து ஒரு ரோஸ் வாட்டர் வந்து பிக் பண்ணுறது கரெக்டாக அப்படின்ற டவுட் வந்து உங்களுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ அதையும் நான் வந்துட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ நீங்கள் கடையில் போயிட்டு ரோஸ் வாட்டர் வந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது பேசிக்கலி நீங்கள் ஒரு தாட் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ரோஸ் வாட்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் இட்ஸ் ஓனே வந்து நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கொடுக்குது இல்லையா? எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எந்த ஒரு விஷயமே ஆட் பண்ணாமல் அதுவே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்குதுன்ற போது நீங்கள் அந்த லேபிளில் வந்து கண்டிப்பாக ஆர்டிஃபிஷியல் ஃப்ரேக்ரன்சஸ் இல்லாத மாதிரி, டைஸ் இல்லாத மாதிரி, ஆல்கஹால் இல்லாத மாதிரியான விஷயங்களை வந்துட்டு செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த ஸ்கின் டைப்புக்கு இந்த ரோஸ் வாட்டர் வந்து பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும் அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். எல்லா ஸ்கின் டைப்பும் நான் வந்து சொல்கிறேன் ரோஸ் வாட்டர் வந்து எப்படி வந்து ஆக்ட் பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ சிம்பிள் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்கின் டைப்புக்குமே இந்த ரோஸ் வாட்டர் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ நான் இந்த 4 ஸ்கின் டைப்ஸ்க்கு வந்து நான் சொல்கிறேன். ஆயிலி, சென்சிட்டிவ், ட்ரை அண்ட் காம்பினேஷன். என்னடா நார்மலுக்கு நீங்கள் சொல்லி அப்படின்னு நினைக்காதீங்க. நார்மல்னால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது இல்லையா? ஸோ எது போட்டாலும் அது வந்து ரொம்ப ரியாக்டும் பண்ணாது, எதுவுமே பண்ணாதுன்றதுனால நான் மெயினாக இந்த 4 ஸ்கின் டைப்ஸ் மட்டும் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் எப்படி வந்து தனித்தனியாக இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் திங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்சிட்டிவ் ஸ்கின் தான். ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு ரோஸ் வாட்டர் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே இந்த ரோஸ் வாட்டர்ன்றது வந்து ரொம்ப ஜென்டலாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம்ன்றதுனால சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயமா இது அமையாது. ஸோ இதுவும் வந்து பெனிஃபிஷியல் ஃபார் சென்சிட்டிவ் ஸ்கின். அண்ட் இதில் வந்து சூத்திங் ப்ராப்பர்ட்டிஸ், நரிஷிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்றதுனால ரொம்ப காமாக தான் ஸ்கின்னை வச்சுக்கோன்றதுனால ஓவராக வந்து ரியாக்ட் பண்ணாது. ஸோ தாராளமாக சென்சிட்டிவ் ஸ்கின் டைப் இருக்கவங்க ரோஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஸ்கின் டைப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயிலி ஸ்கின் டைப் தான். ஸோ ஆயிலி ஸ்கின் டைப்க்கு வந்துட்டு ஜென்ரலாக அந்த ரோஸ் வாட்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் வாட்டர்லேயே வந்து நேச்சுரலாக வந்து பேலன்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஆயில் பேலன்ஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்றதுனால கண்டிப்பாக இது வந்து ஒரு கிரேட் ஃபிட்டாக வந்து ஒர்க் ஆகும் ஆயிலி ஸ்கின்க்கு. ஸோ தாராளமாக நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் ஸ்கின் டைப் வந்து ட்ரை ஸ்கின் டைப் தான். ஸோ ட்ரை ஸ்கின் டைப்க்கு ரோஸ் வாட்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் வாட்டரில் பை டிஃபால்ட்டாகவே
நேச்சுரலாகவே இந்த ஹைட்ரேட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்றதுனால ட்ரை ஸ்கின்க்கு இது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். லைக் ரொம்ப மாய்ஸ்சர்டாக வச்சுக்கும் ஸ்கின்னை அண்ட் ஹைட்ரேட்டும் பண்ணும் அப்படின்றதுனால இதுவுமே ஒரு பர்ஃபெக்ட் ஃபிட் ஃபார் ட்ரை ஸ்கின் பீப்புள். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு லாஸ்டான ஸ்கின் டைப் வந்து பார்க்க போகிறோம், காம்பினேஷன் ஸ்கின் டைப். ஸோ காம்பினேஷன் ஸ்கின் டைப் அப்படின்றது ஆயிலி ப்ளஸ் ட்ரை ஸ்கின் டைப் இல்லையா? ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து இது பெஸ்ட்டாக ஒர்க் ஆகுது பை பேலன்சிங் ஆயில் ஃபார் ஆயிலி ஸ்கின் டைப் அண்ட் ப்ரொவைடிங் ஹைட்ரேஷன் அண்ட் மாய்ஸ்சர் ஃபார் ட்ரை ஸ்கின் டைப்ன்றதுனால அகேன் இட்ஸ் ஐடியல் ஃபார் காம்பினேஷன் ஸ்கின் டைப். ஸோ இதுக்குமே வந்து இது ரொம்ப ஒரு ஐடியலான விஷயமா வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லா ஸ்கின் டைப் இருக்கவங்களும் வந்து இந்த ரோஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன ரீகேப் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வரும், ஜென்ரலாகவே இந்த ரோஸ் வாட்டர் வந்து என்ன பண்ணணும் நம்ம ஸ்கின்னுக்கு அப்படின்றது. ஸோ கண்டிப்பாக இது வந்துட்டு ஆயிலை வந்து பேலன்ஸ் பண்ணணும், ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக வச்சுருக்கும், wrinkles ஃபைன் லைன்ஸோட அப்பியரன்சஸ் வந்து குறைக்கும், லார்ஜ் போர்ஸை வந்து மினிமைஸ் பண்ணும். அந்த மாதிரி வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஹூன்ஸ், ஆக்னி இதெல்லாம் வந்து ஹீல் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதில் இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு நல்ல டோனரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல டோனரா அதை வந்து ஆக்ட் பண்ணும். ஏன்னா அதில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஆயில் பேலன்சிங் பண்ணுற விஷயம் இருக்குது அப்படின்றதுனால இது ஒரு நல்ல டோனராக கூட வந்து ஆக்ட் பண்ணும். ஸோ இதுதான் நம்ம வீட்டிலேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த இந்த ரோஸ் வாட்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரேயிங் பாட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இல்லைனா நீங்கள் ஜென்ரலாக உங்களுக்கு எதில் சௌகரியமாக இருக்கோ அதில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஸோ இதை நான் வந்து சும்மா ஒரு டெமோ மாதிரி எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து காட்ட போகிறேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக இந்த ரோஸ் வாட்டர் வச்சு என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஜஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு காட்டன் பேடில் வந்து டிப் பண்ணிவிட்டு இல்லை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரேயிங் பாட்டில் இருந்துச்சுன்னா டேரெக்டாகவே நீங்கள் வந்து ஃபேஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் தான் எல்லோரும் இருக்கும்னும் போது உங்களோட ஒர்க் ஸ்டேஷன் மேலே நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரேயிங் பாட்டில் வச்சுட்டு எப்போல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப டயர்டாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக இதை நீங்கள் வந்துட்டு எடுத்து லிஃப்ட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ட்டாக உங்கள் மூட் வந்து கண்டிப்பாக லிஃப்ட் ஆகும். ஸோ ஒரு சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு காட்டன் பேடில் இல்லை உங்ககிட்ட காட்டன் பேட் இல்லை அப்படின்ற பட்சத்தை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்குது அப்படின்றதுனால உங்கள்கிட்ட நான் வந்து காட்டுறேன். ஸோ சும்மா பிளெயினான காட்டன் பேட் எடுத்துக்கோங்க. அண்ட் நேச்சுரலாக நம்ம வீட்டில் பண்ணுறது அப்படின்றதுனால நேச்சுரலான ஸ்மெல் வந்து என்னால் வந்து உணர முடியுது. ஸோ ஜஸ்ட் நான் வந்து இப்படி ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 4 to 5 ஸ்ப்ரேஸ் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. வீட்டிலே பண்ணதுனால இன்னும் நம்மளுக்கு வந்துட்டு ஆர்கானிக்காக இருக்கும், எந்த ஒரு ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டும் போடாமல் இருக்குன்றதுனால நம்ம ஸ்கின்க்கு எந்த ஹார்ம்னஸும் வராது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு ரோஸ் வாட்டர் வச்சுட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லியும் நீங்கள் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். மார்னிங் அண்ட் நைட் ஒரு டோனராக ஆக்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு எப்போல்லாம் வந்து தோணுதோ அப்போல்லாம் சும்மா நீங்கள் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணி எக்ஸஸாக இருக்க டஸ்ட்டு, ஆயில், இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே வந்து இது வந்து இழுத்துடும் அப்படின்றதுனால இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்சு நான் எல்லா பாயிண்ட்ஸும் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோவில் மோஸ்ட் ப்ராபப்லி 90% ஆஃப் டவுட்ஸ் அபவுட் ரோஸ் வாட்டர் வந்து கிளியராக இருக்கும் அப்படின்றதும் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் யூஸ்ஃபுல்லாக அந்த வீடியோ இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ எனக்கு நிஜமாலுமே ஒரு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அவ்வளோதான், நாங்கள் எல்லாமே சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறோம். அண்ட் தென் டேக் கேர், பாய். வெயிட் நான் வந்து இந்த லெஃப்ட் ஓவர் ரோஸ் பெட்டல்ஸை வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நாளைக்கு வீடியோ வந்து பாருங்கள். ஸோ இப்போதைக்கு கமெண்ட் பாக்ஸில் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். There's not much to do when all I can is thinking about you.